ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கண்மணி அன்புடன் அப்படிங்கிற தொடரில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். கண்மணி அன்புடன் தொடரில் என்ன போடுறாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா இப்போ எங்கேயோ எல்லோரும் போயிருக்காங்க. அது எங்கேன்னு தெரில. கண்மணி அன்பு எல்லாருமே ஹோட்டலில் உள்ள எல்லாருமே இங்கே போகிறாங்க. அங்கே ஒருத்தர் வேணுன்னே அந்த இன்னொரு பொண்ணு அந்த அன்பு அதுக்கு இன்னொரு பொண்ணை போய் தகராறில் ஏற்படுறாங்க. உடனே கண்மணி அவரை ஓங்கி செவுட்டில் அடிச்சிடுறாங்க. உடனே பொம்பளைகிட்ட இப்படி தான் தகராறு பண்ணுவேன்னு உடனே யார் கன்னத்துலேயே அடித்து உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து கண்மணியை பிடிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு உடனே அன்பு ஓடி வர்றாரு. கண்மணியை தூக்கி வச்சுக்கிட்டே பார்த்திங்கன்னா அடின்னு 2 பேரையும் எல்லாரையும் அடிக்கிறாரு. அவருக்கு மடியில் வச்சுக்கிட்டு இதை பார்த்துட்டு என்ன ரொமான்ஸா அப்படிங்காங்க. இவ பயங்கரமாக எல்லாரையும் அடிக்கிறாங்க. இதை தான் காட்டுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் காதல் கோவலாம் மாறி ஒன்று சேருவாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கடுத்து சுற்றுமொழி சுடரை அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் என்னாச்சு அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியாவது இவன் எங்கே தங்கியிருக்கா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அபி பின்னாலே 2 பேர் போகிறாங்க. போய்கிட்டே இருக்காங்க. அதை வெற்றி பார்த்துட்றாரு. இது சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போனோடனே சடக்குன்னு அபியை காருக்கு பின்னால் ஒழிச்சிடுறாங்க. உன் பின்னாலே 2 பேர் வராங்க பாரு அப்படி சொல்கிறாங்க. அவனை தேடி வராங்கன்னா எப்படி போனால் என்னென்னு எங்கே தங்கியிருக்க என்னன்னு கண்டுபிடிச்சி உனக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது, அதனால தான் உன்னை அதை பற்றி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படி சொல்லிட்டு அபி திட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி இருக்கிற கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக இவருக்கு தெரியும். சுடரோட அண்ணன் பொண்ணு அப்படி அவள் தான் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. சுடர் தன்னுடைய பொண்ணு அப்படின்னு இது தெரியாது. இது எப்போ தெரிய வரப்போதோ அப்போ அவர் ஏற்றுப்பட மாட்டாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிந்து பேரவி தொடரில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். அந்த தொடரில் என்ன போடுறாங்கன்னா எப்படியாவது பார்த்திங்கன்னா இப்போ டாக்டர் சிவா சொல்கிறாரு, கேண்டீனில் நல்லாவே சமையல் பண்ணல, அதனால் நான் வேறு ஒருத்தர் புதுசாக போட போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சிந்து சொல்கிறாங்க, எனக்கு சாப்பாடு பண்ணணும் ஆசையாக இருக்குது, நானும் எனக்கு ஒரு வேலை வேணும், அதனால் நானும் அங்கே சமையல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. உடனே பெரியமாட்ட போய் சொல்கிறாங்க, நிறைய பேர் போட்டிருக்காங்க, 2 போட்டிருக்காங்க, அதில் சிந்துவும் சேர்ந்துக்கிறேன்னு சொல்கிறாமா அப்படிங்கிறாரு. உடனே அவங்க அம்மா சண்டைக்கு வராங்க. சிந்துலாம் அங்கே வரக்கூடாது, அவை எதுக்கு சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பெரியம்மா என்ன முடிவெடுக்க போகிறாங்க தெரியல. ஏற்கனவே பெரியம்மாவுக்கு பதில் பூக்குழி இறங்கியிருக்கு. அதனால் சரி சிந்து இருக்கட்டும்னு சொல்ல போகிறாங்களா இல்லை இருக்கக்கூடாது சொல்ல போகிறாங்களா. சிவா என்ன சொல்கிறார், அம்மா அது உங்களோட இஷ்டம் தான்மா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுபடி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் சிந்துவை ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா தெரியல. சிவா மட்டும்தான் ஏற்றிருக்காரு தவிர வேறு யாருமே ஏற்றுக்கல. இப்போ அவங்க தங்கச்சிக்கா பைரவியும் ஏற்றுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சித்தி ஏற்றுப்பாங்களான்னு தெரியல. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ சீரியல்கள்லாம் தொடர்ந்து போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஹரித்வார் போயிருந்தேன். பயங்கரமான வெயில், அவ்வளோ வெயில். அப்போ தான் பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வீடியோக்கள்லாம் எடுத்திருக்கேன். அதனால் அப்போது ட்ராவல்ஸ் போகும்போது எடுத்தது, மதிய நேரத்தில் எடுத்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ எல்லாமே பாருங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி.